பசும்பொன் தேவர் திருமகனார் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்குள் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை உள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என்று காந்தியார் சொன்னதை கேட்டு வைத்தியநாத ஐயர் அதற்கு ஏற்பாடு செய்த போது தலித்துகள் உள்ளே வந்தால் வெட்டி புதைப்போம் என்று ஒரு கூட்டம் கலவரம் செய்ய முயன்றதால் ராஜாஜி சொன்னார், வைத்தியநாத ஐயரை கூப்பிட்டு தேவர் திருமகனாரை போய் நீ பார், அவர் ஒழுங்கு செய்வார் என்று. அவர் தேவரை வந்து பார்த்தார். உடனே ஒரு அறிக்கை விட்டார், ஒடுக்கப்பட்ட தலித் மக்களோடு அடியேனும் கோயிலுக்குள் வருவேன், எவனாவது வாலாட்ட முனைந்தால் நடப்பது வேறு என்று எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். அதை துண்டு பிரசுரமாக அடித்து எல்லா இடங்களும் விநியோகித்தார்கள். அதை போலவே அந்த ஆலய பிரவேசம் நடந்த போது எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. தன்னுடைய பசும்பொன் பகுதியிலே இருக்கக்கூடிய நிலங்களை ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை, தேவேந்திர மக்களை உழுது சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஏற்பாடு செய்தவர்தான் பசும்பொன் தேவர் திருமகனார். பசும்பொன் தேவர் புகழ் விண்ணுள்ளளவும் மண்ணுள்ளளவும் எந்நாளும் நிலைத்து நீடித்து ஓங்கி நிற்கும்.